ஒரு ஊர்ல நவநீதங்கிற இளைஞன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு சரியான வேலை எதுவுமே இல்ல. அப்பப்போ என்ன வேலை கிடைச்சாலும் செய்வான். அத வச்சு அவன் தன்னோட பிழப்ப ஓட்டிட்டு இருந்தான். இப்படியே வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்க முடியாதுன்னு நினைச்சவன் ஏதாவது ஒரு நல்ல வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணனான். அதுக்கு தன்னோட நண்பர் ஒருத்தரை போய் பார்த்தான். நண்பா, எந்த வருமானமும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்ல அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவனோட நண்பனும் ஒரு வேலை இருக்கு, செய்யறியா? அதுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். என்ன வேலையா இருந்தாலும் செய்யறேன், சொல்லு அப்படின்னு அந்த நண்பன் சொன்னான். காட்டுல ரொம்ப பழமையான மரங்கள் நிறைய இருக்கு. அந்த மரங்களை வெட்டி விலைக்கு கொடுத்தா நல்ல வருமானம் கிடைக்கும். நீ காட்டுக்குள்ள போய் நல்லா தேடி ஒரு நல்ல மரத்தை வெட்டி கொடுத்தன்னா உனக்கு ஒரு நல்ல தொகைய தரேன் அப்படின்னு அந்த நண்பன் சொன்னான். சரி, மரத்தை வெட்டுறதுக்கு என்கிட்ட கோடாரி இல்லையே அப்படின்னு நவநீதன் சொன்னான். அதுக்கு அவனோட நண்பன், என்கிட்ட கோடாரி இருக்கு, அத நான் உனக்கு கடனா தரேன். மரம் வெட்டினதுக்கு அப்புறம் உனக்கு கிடைக்கிற தொகையில கோடாரிக்கு மட்டும் வாடகையா கொஞ்சம் பணம் கொடுத்துடு அப்படின்னு நண்பன் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நண்பன் கிட்ட இருந்து கோடாரிய வாங்கிட்டு காட்டு நோக்கி நடந்து போனா நவநீதன். காட்டுல இருக்கிற மரங்களை எல்லாம் பார்த்துட்டே நடந்தான். அதுல ஒரு மரம் ரொம்ப பெருசாவும் ரொம்ப பழைய மரமாவும் தெரிஞ்சது. ஆஹா, இது ரொம்ப பெரிய மரமாவும் இருக்கு, பழமையான மரமாவும் இருக்கு. இந்த மரத்தை மட்டும் வெட்டி நண்பன் கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு நிறைய பணம் தருவான் அப்படின்னு நினைச்ச நவநீதன் அந்த மரத்தை கோடாரியால வெட்ட ஆரம்பிச்சான். ஒரு 4 வெட்டுதான் வெட்டி இருப்பான். கோடாரி முறிஞ்சு தூரத்துல போய் விழுந்துடுச்சு. அவனுக்கு ரொம்பவே கவலையா போச்சு. ஐயோ, கோடாரி முறிஞ்சு போச்சே, மரமும் வெட்ட முடியாது. மரம் வெட்ட முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா நண்பன் கோடாரிய திரும்ப கேட்டா நான் எப்படி அந்த கோடாரிய தருவேன் அப்படின்னு அவன் ரொம்ப கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, நான் எப்படி அந்த கோடாரிய தருவேன்? அவனோட அழுகைய கேட்ட பிசாசு ஒண்ணு அவன் கிட்ட வந்துச்சு. அவன் பிசாச பார்த்த உடனே இன்னும் பயந்து போயிட்டான். பிசாசு அப்படின்னு பயந்துட்டே கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏய், பயப்படாத, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். ஆமா, நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அப்படின்னு அந்த பிசாசு கேட்டுச்சு. அதுக்கு அவன், நான் சரியான வேலை இல்லாம கஷ்டப்படுறேன். சரி, ஏதாவது வேலை பார்க்கலாமேன்னு என் நண்பன் கிட்ட நல்ல வருமானம் வர வேலை கேட்டேன். அவன் ஒரு பெரிய மரத்தை வெட்டி அவன் கிட்ட தந்தா கை நிறைய பணம் தரேன்னு ஒரு கோடாரிய கடனா கொடுத்தான். அதனால இந்த மரத்தை வந்து வெட்டுனேன். கோடாரி முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் நண்பன் கிட்ட இந்த கோடாரிய எப்படி திரும்ப கொடுப்பேன்? மரம் வெட்டாதால என்னோட வருமானமும் போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். சரி, உனக்கு என்ன வயசாகுது? அப்படின்னு பிசாசு கேட்டுச்சு. அதுக்கு அவன், எனக்கு 30 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னான். நீ இதுவரைக்கும் உன்னோட வாழ்க்கையில எத்தனை மரங்களை நட்டிருக்க? அப்படின்னு அந்த பிசாசு கேட்டுச்சு. நான் ஒரு மரம் கூட நட்டதே இல்லையே அப்படின்னு அவன் சொன்னான். 30 வருஷத்துல ஒரு மரம் கூட நட்டு வைக்காத நீ பணத்துக்காக 150 வருஷம் பழமையான இந்த மரத்தை வெட்ட பாக்குறியே. இந்த காட்டுல இருக்கிற மரங்க தான் நீ உயிர் வாழ சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குது. இந்த மரங்க இருக்கிறதுனாலதான் மழை பெய்யுது. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? பணம் வேணும்னா என்ன வேணும்னாலும் பண்ணுவியா? நீ ஒவ்வொரு மரத்தை வெட்டும் போதும் உன் சந்ததியினரோட எதிர்காலத்தையே பாழாக்குற அப்படின்னு அந்த பிசாசு கொஞ்சம் கோபமாவே சொல்லுச்சு. ஐயோ, மரங்களுக்கு பின்னால இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? எனக்கு தெரியாம போச்சு. இனிமே நான் மரங்கள் வெட்ட மாட்டேன், மரத்தை வெட்டவே மாட்டேன். எனக்கு வருமானம் முக்கியம் இல்ல, வருங்கால சந்ததியர்கள் தான் முக்கியம் அப்படின்னு அவன் சொன்னான். நீ உன் தவற உணர்ந்துட்ட. இனிமே இங்க மரம் வெட்ட வராத. உனக்கு சில பொற்காசுகள் கொடுக்கறேன், அதை வச்சு பழச்சிக்கிற வழிய பாரு. யாராவது காட்டுக்கு மரம் வெட்ட வந்தா அவங்க கிட்ட மரங்களை வெட்டக்கூடாதுன்னு நீயும் சொல்லு.
நீயும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மரங்களை வளர்க்கணும், சரியா? அப்படின்னு அந்த பிசாசு சொல்லுச்சு. அந்த பிசாசு பொற்காசுகள் இருக்கிற ஒரு பைய வர வச்சு அத அவன் கிட்ட கொடுத்துச்சு. அத அவன் சந்தோஷமா வாங்கி தன்னோட மடியில வச்சுக்கிட்டான். உடனே உடைஞ்சு போன கோடாரிய பழைய மாதிரி ஒண்ணாக்கி கொடுத்துருச்சு. அதையும் வாங்கிட்ட அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். இனிமே எக்காரணத்தை கொண்டும் மரங்களை வெட்டக்கூடாது, நிறைய மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு அவன் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான்.